நடிகர் சூர்யா நடிக்கும் சூர்யா 45 படத்தை நடிகர் ஆர்.ஜே. பாலாஜி இயக்குகிறார். இந்த படத்தின் பூஜை நேற்று பொள்ளாச்சியில் உள்ள மாசாணியம்மன் கோவிலில் நடைபெற்றது. ஏற்கனவே ஆர்.ஜே. பாலாஜி நடிப்பில் வெளியான மூக்குத்தி அம்மன் படம் காப்பிதான் என அவரே கூறியிருந்த நிலையில், ஆர்.ஜே. பாலாஜி நடிப்பில் இன்று வெளியாக உள்ள சொர்க்கவாசல் படத்தின் கதை தன்னுடைய கதை என இயக்குனராக போராடி கொண்டிருக்கும் நபர் புலம்பியபடி வீடியோ வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோவை திரை விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் இணையத்தில் வெளியிட்டு ஆர்.ஜே. பாலாஜிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இப்போதுதான் ஆர்.ஜே. பாலாஜி ஒரு சர்ச்சையில் சிக்கியிருந்தார். இதனால் சொர்க்கவாசல் படத்திற்கு எதிர்ப்பு வரும் நிலையில் கதை என்னுடையது என ஆதாரத்துடன் வெளியிட்டு வீடியோ போட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி சூர்யாவுக்கு அடுத்த படமும் சந்தேகம் என கமெண்டை தெரிவித்து வருகின்றனர். கங்குவா படம் எதிர்பார்த்த வெற்றி இல்லை என்ற நிலையில் இருக்கும் சூர்யா அடுத்ததாக ஆர்.ஜே. பாலாஜி நிச்சயம் சம்பவம் தான் செய்ய போகிறார் என சூர்யாவை இணையத்தில் டேக் செய்து வருகின்றனர். இந்த காணொலி எதுக்காக பாத்தீங்கன்னா, இது என்னுடைய ஸ்கிரிப்ட் ஒரு படமா வர இருக்கு. அதுக்காக தான் இந்த விஷயங்கள் நான் காணொலியா போடுறேன். இது என்ன படம் பாத்தீங்கன்னா, ஆர்.ஜே. பாலாஜி நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகும் போது 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது, நவம்பர் 2021 இன்னும் ஒரு 3-4 நாள்ல ரிலீஸ் ஆகும் போது சொர்க்கவாசல் அப்படின்ற படம். இந்த படத்துடைய ட்ரெய்லர் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அது நான் நேற்று தான் பாக்குறேன். இன்னைக்கு 25 தேதி. நேற்று நைட் என்னோட நண்பர்கள் மூலியமா, சினிமா வட்டார நண்பர்கள் மூலியமா இந்த ஸ்கிரிப்ட், இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கும்போது அந்த கதை முழுக்க 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 என்னுடைய இந்த கிளைச்சிறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு அந்த ட்ரெய்லர். இந்த கதை நான் எப்போ உருவாக்கினேன், இந்த கிளைச்சிறை நான் எப்போ உருவாக்கினேன் பாத்தீங்கன்னா 2017 நான் இந்த கதை உருவாகும். 2018 இந்த கதையை நான் எழுதி வைக்கிறேன். 2019 இதை பக்காவா டெவலப் பண்ணி ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டா நான் இது பக்காவா எழுதி வச்சிட்டாரு. ஸோ இது இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்த பிறகு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இது ஃபுல் பவுண்ட். இது பாத்தீங்கன்னா ஃபுல் பவுண்ட். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாவே எல்லா கதை டீட்டெயிலு, டைலாக், கேரக்டர் நேம் எல்லாமே இதுல ஃபுல்லா பவுண்ட் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் கூட நான் ஃபுல்லா இதெல்லாம் அப்பவே நான் பண்ணி வச்சிட்டேன். ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாமே நான் பண்ணி வச்சுட்டேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா. பட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வர இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பகிரங்கமா இருக்குது என்னோட ஸ்கிரிப்ட். சரி, ஓகே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2022 ஆகஸ்ட் மாதம் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ஒரு மீட்டிங் அட்டன் பண்றாங்க. அந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா பியூர் சினிமாஸ் மூலியமா நடக்குது. சாலிகிராமமா வலசரவாக்கம் அங்க போய் நடக்குது. அந்த இடத்துல போயிட்டு நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்றேன். அந்த மீட்டிங்ல சாரை டைரக்டா பார்க்கணும் அப்படின்றதுக்காக போய் 4000 ரூபாய் கட்டி நான் அந்த மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணி அவர் ஒரு மெயில் ஐடி கொடுக்குறாரு. இந்த மெயில் ஐடிக்கு எல்லாரும் ஒரு ஸ்னாப்ஷாட் அனுப்புன்னு சொல்றாங்க. நானும் அனுப்புறேன். எனக்கு ரிப்ளை வரல. ஸோ ஆஃபீஸ்க்கு போய் மீட் பண்றேன். டேரக்டா டிநகர் ஆஃபீஸ் போயிட்டு நான் மீட் பண்றேன். எஸ்ஆர் பிரபு சார் மீட் பண்ணி, சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தேன், எதுவும் வரல சார் அப்படின்ற மாதிரி அவங்க ஆஃபீஸ்ல போய் கேட்டா, உங்களுக்கு எதுவும் வரல, மெயில தான் ரிப்ளை வரும், உங்களுக்கு ஓரலா எந்த ரிப்ளை வராது, ஃபோன் கால் எதுவுமே வராது அப்படின்னா. சரி, நான் வெயிட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. லேண்ட்லைன்ல இந்த மாதிரி ட்ரீம் பிக்சர் பேசுறேன் சார், உங்களோட ஸ்கிரிப்ட் கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, நீங்க அமிச்ச ஸ்னாப்ஸ் எல்லாம் அப்படிங்கும்போது நான் கிளைச்சேரி லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்றும் இல்லை, லைட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி சார், உங்களுக்கு இது தொடர்பா உங்களுக்கு மெயில் வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா. சரி, நானும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரிப்ளை மெயில் வந்து, அந்த ரிப்ளை மெயில் என்ன வந்து பாத்தீங்கன்னா, உங்க கதை ஏற்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை மெயில் வந்துருச்சு. சரி, ஓகே, நன்றி. நானும் அதுக்கு ரிப்ளை மெயில் போட்டேன். சரி, ஓகே, ரைட், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட 2022 முடிஞ்சிச்சு. இப்போ 2024. 2024 இப்போ அதே கதை, அதே பிளாட்டு, அதே சப்ஜெக்ட், அதே கேரக்டரைசேஷன்ஸ், ஆனா கேரக்டர் மட்டும் வேற வேற, ஆர்டிஸ்ட் மட்டும் வேற வேற அப்படின்னு மாத்தி மாத்தி வச்சிருக்க. டைலாக் அப்ரோச் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோடதுதான் இருக்கு. அப்படி விட்டு வருது. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெலிவரபிள் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது என்னுடைய ஸ்கிரிப்டே தான். படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தெரியும். சரி, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த பதிவை ஏன் போடுறேன், நான் படம் பார்த்துட்டு நான் கதை படம் பார்த்துட்டு முன்னாடி நான் சொல்லுவேன், இது அப்சல்யூட்லி என்னோட ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா அது செல்வராகவன் சாரே சொல்லியிருக்காரு. அதுக்கான காணொலி போடுறதா. இந்த காணொலியில் அவரே சொல்லியிருக்கிறார், இது யாராலும் பண்ண முடியாது, இது ரொம்ப இன்டென்ஸான விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப ரொம்ப இதுக்கு டெடிகேஷன் நிறைய தேவை. அதை விட இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் நான் ஸ்கிரிப்டை பண்ண முடிஞ்சது. பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்ட்.
டயலாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல். டெலிவரபிள், இது சொல்ல வந்த மெசேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ். உள்ள இருந்து எனக்கு தான் தெரியும் ஒரு வழி 2017. ஓகே, அது வரல. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப சிம்பிளா கம்மிங் டு தி பாயிண்ட், ப்ரிசைஸ் டு தி பாயிண்ட். நான் என்ன தெரியுமா சொல்றேன், ரொம்ப சிம்பிள் பாலாஜி. நான் உங்களுக்கு ஆர்ஜே பாலாஜி ரொம்ப ட்ரை பண்ண பாக்குறதுக்கு. 4 நம்பர் கிடைச்சு உங்களுக்கு ஏதோ சோர்ஸ் மூலியமா அலைஞ்சு கொஞ்சம் தராங்க எடுத்துன்னு வந்தேன். எந்த நம்பரும் நாட் இன் யூஸ். அப்புறம் கோட்டூர்புரத்துல உங்க ஆபீஸ் அட்ரஸ் சொல்லிட்டு ஒன்று போய் தேடி தேடி பார்த்தா அது அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் அங்கே வந்து வழி கடனா இருக்கு.